பல்வேறு விமர்சனங்களை கடந்து திமுக கூட்டணியில் இருப்பது தொலைநோக்கு பார்வையுடன் கூடியது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் என்கிற மைய கருத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருச்சியில் பேரணி நடைபெற்றது. டிவிஎஸ் டோல்கேட் அருகே தொடங்கிய பேரணி கல்லுக்குழி தலைமை தபால் நிலையம் ஒத்தக்கடை வழியாக சென்று திருச்சி மாநகராட்சி அலுவலகம் அருகே நிறைவடைந்தது. பேரணியின் நிறைவாக பேசிய திருமாவளவன், கொடியேற்ற முடியவில்லை, பேரணி பொதுக்கூட்டம் நடத்த முடியாத நிலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த 25 ஆண்டுகளாக சந்தித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை யாரும் ஓரம் கட்ட முடியாது என்று குறிப்பிட்டுள்ள அவர், திமுக கூட்டணியில் இணைந்து இருப்பது கொள்கை ரீதியிலானது என்று தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை, பேரணி நடத்த முடியவில்லை, மாநாடு நடத்த முடியவில்லை. இப்படித்தான் இந்த அடக்குமுறைகளையும் நெருக்கடிகளையும் தாக்குப்பிடித்து இந்த இயக்கம் 1/4 நூற்றாண்டு காலம் இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறது. தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறது. ஏன் திமுகவை ஆதரிக்கிறோம்? திமுக கூட்டணியை விட்டு வெளியே நின்றால் என்ன ஆகிவிடும்? மாநில அரசாலும் ஒன்றும் பண்ண முடியாது, மத்திய அரசாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கான காலம் கனியும் வரையில் நாங்கள் முன்னதாக வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் திருச்சியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் பேரணியில் நிறைவேற்றப்பட்டது. வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிப்பதை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மதவாத வன்முறை தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பேரணிக்கு முன்பாக திருமாவளவன் தலைமையில் மதச்சார்பின்மையை பாதுகாக்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது.